ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் கோபி 305 ஆக போகுது. வணக்கங்க எல்லாருக்கும். தமிழ் அசோசியேஷன் ஆஃப் கிரேட்டர் டெலவர் வேலி சார்பில் வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாக வர்ச்சுவல் ஒர்க் ஷாப் செஷன்ஸ் பண்ண போகிறோம். நிறைய எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்திருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ இன்னைக்கு ஈவெண்ட்ல நம்ம ரியல் எஸ்டேட் ஒர்க் ஷாப் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம டேக் டிவி மெம்பர் மிஸ்டர் கோபி பழனிசாமி வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் எஸ்டேட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மார்ட்கேஜ் ரோட் ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம். நிறைய பேர் விசால இருக்காங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜ். நிறைய விதமான விவாதங்களை பற்றி பேச போகிறோம். வீடு வாங்குவது விற்பது எப்படின்ற ஒரு தலைப்பில். லெட்ஸ் கெட் ஸ்டார்டடுங்க. கோபி, நீங்க பேச ஆரம்பிக்கலாம் கோபி. நன்றி பாரதி. வணக்கங்க. என்னோட பேரு கோபிநாதன் முத்துக்கவுடர் பழனிசாமி. ஸோ நான் வந்து டெலவர் ஏரியாவில் தான் இருக்கேன். டெலவர் பென்சில்வேனியா ஏரியாவில் 23 வருஷமா யூஎஸ்ல இருக்கேன். 20 வருஷமா டெலவரில் இருக்கேன். அண்டு ரியல் எஸ்டேட்டு ரியால்டரா வந்து ஒரு 10 வருஷமா இருக்கேன். நிறைய பையர் செல்லர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேக் டிவி வந்து க்ளோஸ்லி அசோசியேட்டட் டு டேக் டிவி. இதுக்கு முன்னாடி இந்த கமிட்டியில் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து டெலவர் தமிழ் ஸ்கூல் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி வைஸ் கோஆர்டினேட்டர். ரொம்ப வருஷமா வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தமிழ் ஸ்கூல், தமிழ் சங்கத்தில் உள்ளவங்க நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். இந்த ஒரு 1 hour இல்லை இந்த 25 minutesல என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, ஓப்பன் கொஸ்டின் ஏதாவது இருந்ததுன்னா Q&A நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும், ரொம்ப டீட்டெயிலாக போகாம உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே வீடு வாங்கியிருக்கீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சில மிஸ்டேக்ஸ், காமன் மிஸ்டேக் அதெல்லாம் கூட கவர் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்க வந்து ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் மெம்பர்ஸ்க்கு உங்க கேள்விகளை வந்து கடைசியில சேவ் பண்ணி வைங்க, பிரசன்டேஷன் முடிஞ்ச பிறகு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, கோ ஹெட் கோபி. ஓகே, இங்க வீடு வாங்குறது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம இந்தியாவில் நீங்க ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்க, மேபி மெட்ராஸ்ல வந்து க்ளோஸா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய அது புரோக்கர் மூலமா தான் நீங்க வீடு வாங்குவீங்க. ஆனா மற்றபடி ஒரு சின்ன கிராமம் இல்லை ஊர்ல வாங்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லா டிஃப்ரெண்ட். நீங்க ஒருத்தர் வீடு பார்ப்பீங்க, உங்களுக்கு பையர் தெரியும், செல்லர் தெரியும், அந்த வீடு யாரு, வீடோட பூர்வீகம், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உட்காருவீங்க, பையர் உட்காருவீங்க, செல்லர் உட்காருவீங்க, இடையில புரோக்கர், உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இருக்க யாராவது கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நெகோசியேட் பண்ணுவீங்க. வாங்கிட்டு பேசி முடிச்சுட்டு ஒரு 3 மாசத்துல செட்டில் ஆகும். பணம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்க. ஆனா இங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க வந்து ஓனர்ஷிப் வந்து நம்ம ஊர்ல வந்து பட்டா, சிட்டா, மூலப்பத்திரம் அதெல்லாம் இருக்குங்களா, இங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு வந்து டீடு ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனா டீடு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 1 to 2 weeksல வந்து கவுண்டில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது அது ஒரு டாக்குமெண்ட் தானே வச்சுக்கோங்களேன். ஈவன் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை தொலைச்சா கூட கவுண்டில நீங்க எப்போ வாங்கிக்கலாம். ஆனா டைட்டிலை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா டைட்டில் நீங்க வீடு வாங்குறப்ப டைட்டில் இன்சூரன்ஸ் வாங்குவீங்க. ஆஸ் யூஸ்வல் இதுலயும் இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது நாளைக்கு உங்களுக்கு வந்து லேண்ட் ஏதாவது டிஸ்பியூட் ஆகுது அப்படின்னா உங்களோட டைட்டில் கம்பெனி வந்து கவர் ஆகும். டைட்டில் கொடுக்குறப்பே ஓரளவு வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு டைட்டில் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆயிரும். இங்க வந்து வீடு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. அக்ரிமெண்ட் எழுதி நீங்க வந்து சைன் பண்ணிட்டீங்க, போத் பையர் செல்லர் சைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கான்ட்ராக்ட் சைன் ஆகும். ஜென்ரலா வந்து பழைய வீடு அப்படின்னா சைன் பண்ண டேட்ல இருந்து ஒரு 30 daysல ஆவரேஜா 30 days மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ செட்டில்மெண்ட். புது வீடு அப்படின்ட்டு நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டைம் எடுக்கும். ஒரு 8 மாசம் நீங்க வந்து சைன் பண்ண பிறகுதான் அவன் வந்து அப்ரூவல் அண்ட் ப்ராசஸிங் எல்லாமே ஆரம்பிப்பான். ஸோ ஒரு 8 மாசம் இருந்து 1 year வரை ஆகும். அப்புறம் நெகோசியேஷன் வந்து நீங்க வந்து பழைய வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க செல்லரை வந்து நீங்க பார்க்கவே மாட்டீங்க.
அதே மாதிரி செல்லர் புரோக்கரும் இருக்க பார்க்க மாட்டீங்க. ஸோ நீங்க இட்ஸ் லைக் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பையர் புரோக்கர் பையர் ஏஜென்ட் வேணும். நீங்க உங்களோட ரியால்டரோட பேசுவீங்க, அந்த ரியால்டர் வந்து செல்லரோட ரியால்டரோட பேசுவாங்க, அவங்க செல்லரோட பேசுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் போகும். நீங்க செல்லர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, செல்லரை பத்தி நீங்க மீட்டும் பண்ண மாட்டீங்க, பேச மாட்டீங்க செட்டில்மெண்ட் முடிகிற வரை. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து இன் ஜென்ரலே வந்து நீங்க வந்து லார்ஜா ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு பார்ப்பீங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே மாறிட்டு வருது. ஆனா இங்க வந்து தேவையில்லாத மாதிரி மேக்ஸிமம் வந்து 20% சேவ் பண்ணுவாங்க. அந்த 25% இல்லாமலும் 5% இட்ஸ் மினிமம். அந்த ஒரு கன்வென்ஷனல் போனீங்கன்னா 5% வச்சுட்டு வீடு வாங்குறதும் ஒரு ஆவரேஜா நிறைய பேர் பண்ணக்கூடியது தான். அதுல ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல ஸ்டாம்ப் டியூட்டி அது இதுன்ட்டு பண்ற மாதிரி இங்க வந்து க்ளோசிங் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். நான் டீட்டெயிலா பார்ப்போம் க்ளோசிங் காஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு. அது ஒரு ஆவரேஜா 3 to 5% வந்து க்ளோசிங் காஸ்ட்ல ஆகும். இங்க வந்து நீங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு கம்யூனிட்டி, ஒரு பில்டர் ஒரு 4 மாடல் வச்சிருப்பாங்க. அந்த 4 மாடல்ல தான் உங்களுக்கு வந்து வீடு வரும். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஒரு லேண்ட் வாங்கி கஷ்டமா ஒரு ஒரு ஸ்கொயரா ஒரு 4 மூலை வச்சு அப்படி உங்களுக்கு வந்து வீடு அமையாது. ஸோ கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கணும். அது இருக்கிற மாடல்ல வந்து எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு ஃபேக்டரா இருக்கும் தவிர ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு அவங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, இந்த வீடு இந்த ரூம் சைஸ் இந்த மாதிரி இருக்கும், லிவிங் ரூம் இந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ரைட்? இட்ஸ் லைக் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு டவுன் ஹோம் இருக்கு அப்படின்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோம் வந்து ஒரு 400K விற்குது அப்படின்னா அதே மாதிரி 3000 ஸ்கொயர் ஃபீட் டவுன் ஹோம் வந்து 600K போகாது. ஸோ அது ஒரு இண்டிகேஷன். மேபி லைக் 440 450 அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர இட்ஸ் நாட் ஸ்கொயர் ஃபீட் ரேட். அது டோட்டலி கான்செப்டுவலி டிஃப்ரெண்ட் நம்ம ஊர்ல வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும். ஓகே, ஸோ சில மிஸ்கன்செப்ஷன் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கி அங்கே வீடு வாங்கி அதே பழக்கத்தில் வர்றீங்க அப்படின்னா சிலது வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு க்ளோசிங் காஸ்ட் வந்து ஒரு 3 to 5% எந்த ஸ்டேட்டில் வாங்குறீங்கிறத பொறுத்து பையருக்கு வந்து க்ளோசிங் காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்தனே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறது எவ்வளோ சீக்கிரம் பில்ட் பண்ணுறீங்களோ அது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து கேஷ் பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கேஷ் 20% அட்லீஸ்ட் 20% நிறைய பேருக்கு 20% இஸ் கம்ஃபர்டபுள் லெவல். இல்லைன்னா நீங்கள் வந்து மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ் பே பண்ணணும். 20%க்கு வர வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி பில்ட் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வீடு வாங்கி ஈக்விட்டி பில்ட் பண்ணுறதோ பண்ண முடியுமோ அது பெட்ரு. ஓகே, அது உங்களோட கம்ஃபர்ட் லெவலில் பொறுத்து. உங்களுக்கு 5% வேணுமா, இல்லை ஆரம்பிக்கிறீங்களா 10% ஆரம்பிக்கலாம், 20%, தட்ஸ் சென்டிமெண்ட் ஆல்சோ. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் லெவலை பொறுத்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்கும், ஹச்ஓஏ இருக்கும். ஹச்ஓஏ ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டியுமே இப்போ ஹோம் ஓனர் அசோசியேஷனோட தான் இருக்குது. இல்லை அட்லஸ் ரொம்ப பழைய வீடு ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஹச்ஓஏலேருந்து தனியாக இருக்கிற வீடு இருந்தீங்கன்னா ஹச்ஓஏ இல்லாமல் இருக்கும். பட் மெஜாரிட்டி வந்து எல்லாத்துலேயும் ஹச்ஓஏ ஃபீஸ் இருக்கும், மந்த்லி ஃபீஸு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் ஒரு கன்சிடரபுளாக வந்துடுது. இப்போ எல்லாம் வந்து ஒரு 1 to 2% வரை வந்துடுது. ஸோ மந்த்லி வந்து உங்களுக்கு அது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட். அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒரு 100 வீடு 200 வீடு ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்குறதுக்கும் ஒரு வீடு 2 வீடு வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரியால்டருக்கு ஹையர் பண்ணாலும் அவங்க வந்து உங்களுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வேணும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, அது தப்பு இல்லை. அதே மாதிரி கேட்குற டைம் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அபிப்பிராயம் வாங்குறப்ப இந்த கரண்ட் ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பையர் மார்க்கெட்டில் வீடு வாங்குறதுக்கும் ஒரு செல்லர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
பேசிக்கா ஆமா. நம்ம ஊர்ல நீங்க பார்கெயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு நல்லா எவ்வளவு அடிச்சு பேச முடியுமோ ஒரு ஆளையும் கூட்டு போயிருவீங்க. ஒரு 2 பேர் உட்கார வச்சு, உங்க சைடு 2 பேர் உட்கார வச்சு பேசுவீங்க. இங்க வந்து அவங்க லிஸ்ட் பண்றப்பயே ஓரளவு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அத பார்த்து தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க லிஸ்ட் பண்ண ஒரு நாள் மறுநாள் போய் உனக்கு ஒரு 10% கம்மியா கொடு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க. ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. இல்ல அப்படின்னா, ஏன்னா அவரு அப்பதான் லிஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவர் செல்லரை பொறுத்தளவு ஹி திங்க்ஸ் இட்ஸ் லைக் எ ஹவுஸ் வேல்யூ திஸ் மச். அதனால அவர் வந்து இப்ப கொஞ்ச நாள் இப்போ 1 வாரம் 2 வாரம் கழிச்சு அந்த வீடு விற்கல அப்படின்னா ஹி வில் ரியலைஸ். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி அவங்க ரேட்டை குறைப்பாங்க. அந்த டயத்துல நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கேட்டு வாங்கலாம். பட் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது கொஞ்சம் மார்க்கெட் கண்டிஷன் இல்ல அந்த வீட்டோட ப்ரைஸை பொறுத்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே. அப்புறம் இங்க வந்து ஆஃபர் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தன சைன் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆஃபர் சப்மிஷன் ஆஃபர் கொடுக்கலாம்னு பேசுவாங்களே தவிர இட் இஸ் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணி சப்மிட் பண்றீங்க. ஸோ அங்க உள்ள எல்லா டேர்ம்ஸுமே வந்து லீகலி பைண்டட். ஸோ நீங்க வந்து ஒரு ஆஃபரே சப்மிட் பண்றீங்கன்னா பேர் தான் ஆஃபர், தவிர இட் இஸ் அக்ரிமெண்ட். நீங்க சைன் பண்ணி லீகல் டாக்குமெண்ட் சைன் பண்ணி பைண்ட் பண்றீங்க. செல்லர் சைன் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் லீகலி பைண்ட். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எனக்கு ஓகே ஆஃபர் அக்செப்ட் பண்ணனா 10K கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து எஸ்க்ரோ கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 10K வந்து இட்ஸ் லீகலி பைண்ட் அண்ட் தே ஹேவ் ஆல் ரைட்ஸ். செல்லர் ஹேஸ் ஆல் ரைட்ஸ் டு கம் அண்ட் கலெக்ட் 10K. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கங்க நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி. இது வந்து சம்படி நீங்க ஆஃபர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இட்ஸ் அக்ரிமெண்ட் நீங்க சைன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ புது வீட்டுக்கு வந்து ரியால்டர் வந்து தேவையில்லை அப்படின்ட்டு பார்ப்பாங்க. சிலவங்க வந்து அதே டயத்தில் வந்து ஓகே நான் ரியால்டர் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு வந்து பே பண்ணணும், பில்டர் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த காசை வேணா எனக்கு வீட்டில் குறைச்சி கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரியால்டர் தான் போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகாது. இதுவரை எனக்கு கேள்விப்பட்ட அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. புது வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரியால்டர் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் நிறைய இருக்கு. உங்க சார்பா பேசுறதுக்கு, நெகோசியேட் பண்றதுக்கு, உங்களை கைட் பண்ணி த்ரூ அவுட் த ப்ராசஸ் கூட்டு போறதுக்கும். அது தவிர மெயினா வந்து ரியால்டர் வந்து தே கெட் த கமிஷன் அண்ட் அதுல இருந்து உங்களுக்கு வந்து க்ளோசிங் காஸ்ட்க்கு ரிபேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அதுலயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா ரியால்டர் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் அது ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ புது வீட்டுக்கு ரியால்டர் வச்சுக்கிறதும் பெட்டர் தான். ஓகே. ஸோ நீங்க இந்த செஷன் அட்டன் பண்ண வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு வீடு வாங்க போறீங்க அப்படின்ட்டு. வீடு வாங்குற ஒரு அளவு பிளானாவது இருக்கும். ஓகே. லாங் டேர்ம் வெல்த் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்ட்டுக்கு கொடுக்க பதிலாக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி, ஹவுஸோட ஈக்விட்டி பில்ட் ஆகும். டேக்ஸ் பெனிஃபிட் முன்னாடி இருந்தது, இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை மாற்றினதுனால பெரிய டேக்ஸ் நீங்க ஐட்டமைஸ் டிடக்ஷன் பெரும்பாலும் போக மாட்டீங்க. அதனால அது அப்ளிகபிள் ஆகாது. அப்புறம் ப்ரைட் ஆஃப் த ஓனர்ஷிப், பேர் ப்ரெஷரும் இருக்கும். சில டைம் எல்லாரும் வாங்குவாங்க, உங்க கம்யூனிட்டியில் உங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாரும் வாங்குறப்ப உங்களுக்கும் வாங்க தோணும். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி நீங்க ஓன் பண்றது. ஒரு சின்ன ஒரு லாங் டேர்ம் பிளான் இருந்தாலே நீங்க வந்து கண்டிப்பா வீடு வாங்கலாம். ஒரு 5 வருஷம் இருப்போம் அப்படின்ற ஒரு இது இருந்தாலே ஒரு வீடு வாங்குறது நல்ல ஒரு ஈக்விட்டி பில்ட் ஆகும். ஓகே. ஜெனரலா என்னோட பையர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட். எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அதுதான் ஃபர்ஸ்டா பார்ப்பாங்க. பிறகு ஆக்சஸ் டு த க்ரோசரி, எங்க இந்தியன்ஸ் எங்க ஜாஸ்தியா இருக்காங்க, க்ரோசரி டெம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்கோ அது ஒண்ணு. பிறகு வந்து ஐடி ஒர்க். அதர் ஃபேக்டர் வந்து அவங்க வீடு வாங்குறப்ப யோசிக்கிறது வந்து நாளைக்கு நம்ம ஒரு ஜாப்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோமோ இல்லை இந்தியாவுக்காக ஒரு ஷார்ட் டைம் போயிட்டு வர வேண்டியது இருக்குமோ, அப்போ எல்லாம் ரெண்ட் விடலாமா, ரீசேல் பண்ண முடியுமா, அந்த பொட்டன்ஷியல் அதுவும் கொஞ்சம் மெயின் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பையர் பெரும்பாலும் பார்க்கறது. ஓகே. ஸோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க சரி ஓகே வீடு வாங்கிடலாம் அப்படின்ட்டு, இல்லை அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கீ ஸ்டெப்ஸ். நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் படி
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஏஜென்ட்டோட ஹையர் பண்ணிக்கங்க. ஏஜென்ட்டோட பேசி உங்களுக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ, உங்க பேண்ட்வே உங்க இதுக்கு கரெக்டா ஒர்க் பண்றாங்களோ பேசி பாருங்க. எவ்ரிதிங் கோஸ் ஃபைன். ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் தட் நீங்க வந்து ஒரு ரியால்டர் ஹையர் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து லோன் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் வந்து பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு ஏதாவது இப்பதான் வந்திருக்கேன், இல்ல எனக்கு வந்து கிரெடிட் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நான் ஆன் டைம் பே பண்ணல, இல்ல என்னோட இன்கம் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, எலிஜிபிலிட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவல் வந்து பண்ணிக்கங்க. அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பிஎம்ஐ நீங்க பே பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் ஹோம் சார்ஜ் நீங்க பெரும்பாலும் ஆன்லைன்லேயே இருக்கு. அப்புறம் வந்து ஆன்லைன்ல பாக்குறீங்க ஒரு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஏஜென்ட்டை பேசுங்க, அவங்க ஸ்கெடியூல் பண்ணி வீடை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓகே வீடு பார்த்துருக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆஃபர் அக்ரிமெண்ட் நீங்க வந்து சைன் பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அனுப்புவீங்க. அதுல வந்து நெகோசியேஷன் இருக்கும். நீங்க வந்து ஓரளவு ரொம்ப குறைச்சு கேட்டீங்க அப்படின்னா தே வில் சே நோ, அதோட விட்டுருவாங்க. இல்லை ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாதியில் ஓரளவுக்கு மீட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் அந்த அமௌண்ட்டு நெகோசியேஷன் டேர்ம்ஸு. அமௌண்ட் இஸ் ஒன், அது தவிர 2-3 கொஞ்சம் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ரைசல் பண்றீங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க, என்ன மாதிரி க்ளோஸ் பண்றீங்க, டவுன் பேமெண்ட் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அதில் வந்து நெகோசியேஷன்லாம் முடிஞ்ச பிறகு சைன் பண்ணிட்டீங்க, போத் ஆர் சைன்ட் அப்படின்னா அதுலேயே வந்து நீங்க சைன் பண்றதுக்கு முன்னாடியே அதுல அக்ரிமெண்ட்ல வந்து எல்லாமே கவர் ஆயிரும். உங்களோட இன்ஸ்பெக்ஷன் டேர்ம்ஸ், நீங்க என்ன மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறீங்க அதெல்லாமே கூட கவர் ஆகி எல்லாமே எழுதி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஓகே சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல் பண்ணுவீங்க. இன்ஸ்பெக்ஷன்ல வந்து ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா மேஜர், மைனர், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ மேஜர் ஏதாவது இஷ்யூ இருக்கு, இல்லை கிரிட்டிக்கல் சேஃப்டி இஷ்யூ அப்படின்னா நான் செல்லரோட பேசி எல்லாமே வந்து உங்கள் ரியால்டர் மூலமாக தான் போகும். நீங்கள் ரியால்டர் சொல்லுவீங்க எனக்கு, அப்புறம் ரியால்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதெல்லாம் மேஜர் இஷ்யூ அப்படின்ட்டு அதை பேசிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவீங்க. அங்கேயும் ஒரு நெகோசியேஷன் போகும். சிலது இதெல்லாம் அவங்க வந்து மைனர் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அது பேசி ஃபிக்ஸ் பண்ணி எகைன் இட்ஸ் மார்க்கெட் டிரைவ்ஸ் மேட்டர். நல்ல ஒரு செல்லர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த நெகோசியேஷன்லாம் முடிஞ்சு இன்ஸ்பெக்ஷன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிறகு லோன் அப்ரூவல் நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ரீ அப்ரூவல் தான் வாங்குவீங்க. லோனு வந்து ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணுறது அது இடையில நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ப்ரீ அப்ரூவல் 1 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மார்ட்கேஜ் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் லோன் அப்ரூவல். லோன் அப்ரூவல்னா ஃபுல்லாக அப்ரூவ் ஆச்சு, உங்களுக்கு கிளியர் டு க்ளோஸ் வந்துருச்சு அப்படின்னா க்ளோசிங் டே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அட்டர்னியோ இல்லை டைட்டில் கம்பெனியோ ஆஃபீஸில் போய் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட், லோன் டாக்குமெண்ட், ஹச்ஓஏ டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு கீ வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சைன் அக்ரிமெண்ட் முடிச்சதுலேருந்து பழைய வீடு அப்படின்னா இட் டேக்ஸ் 1 மந்த். அப்புறம் புது வீடு அப்படின்னா 8 to 12 months. அதுக்கப்புறம் புது வீட்டில் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்கில் ஒரு மீட்டிங் போடுவாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். கிரவுண்ட் பிரேக்கிங் இல்லை பூஜா பண்ணுறதுன்னா அப்போ பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரைவால் போடுறதுக்கு ஒரு முன்னாடி உங்களை மீட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் வீடை பார்க்கலாம். அப்புறம் ட்ரைவால் போட்ட பிறகு எல்லா இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபைனல் வாக் த்ரூ இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபினான்சிங் செக்ஷன் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுவேன், ரமேஷ் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவார். க்ளோசிங் காஸ்ட்டு 3 to 5% சொன்னோம். க்ளோசிங் காஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ளோசிங் காஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன டேர்ம் கிடையாது. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஒன் காம்போனன்ட். நீங்கள் வந்து ஓகே 3% ஒரு ஆளுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னு கிடையாது. இதில் வந்து நிறைய சின்ன சின்ன காம்போனன்ட் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 3 to 5% வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ பென்சில்வேனியாவில் வாங்கினீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் வந்து ஸ்டேட்டு கவுண்டி எல்லாம் சேர்த்து 2%. 1% வந்து பையர் பே பண்ணுவாங்க, செல்லர் 1% ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. டெலாவரில் வந்து அது 4%, 2% பையர், 2% செல்லர். பிறகு வந்து டீடு ரெக்கார்டிங் ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி லெண்டருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடு ப்ராப்பர்ட்டி வந்து லெண்டர் வந்து அப்ரைசர் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹோம் லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்புறம் ஹோம் இன்ஸ்பெக்ஷன் பே பண்ணுவீங்க, சர்வே பே பண்ணுவீங்க, டைட்டில் லீகல் ஃபீஸ், டைட்டில் சர்ச் பண்ணுறது,
அது டைட்டில் இன்சூரன்ஸ் நான் சொன்ன மாதிரி டைட்டில் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா கவர் பண்ணும். டிஸ்பியூட் ஏதாவது வந்ததுன்னா அதனால டைட்டில் இன்சூரன்ஸ் வாங்குவீங்க. அப்புறம் அட்டர்னி ஃபீஸ், அட்டர்னி இல்லை டைட்டில் கம்பெனி ஃபீஸ் அது ஒரு மாறும். பென்சில்வேனியா அப்படின்னா டைட்டில் கம்பெனி இருக்கும். டைட்டில் கம்பெனி வந்து ஆல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. டெலாவேர் வந்து அட்டர்னி ஸ்டேட், அட்டர்னி வந்து பார்ப்பாங்க. அட்டர்னி வந்து தே டு ஆல் த ஒர்க். டைட்டில் கம்பெனி என்ன பண்ணுதோ அதெல்லாம் வந்து அட்டர்னி கம்பெனி அட்டர்னி பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரீபெய்டு, எஸ்க்ரோ அதெல்லாம் இருக்கு. ப்ரீபெய்டு அப்படின்னா இப்போ அந்த ஒரு வருஷம் மிட் ஆஃப் த இயர் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா செல்லர் வந்து ஒரு வருஷம் ஏற்கனவே ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ப்ரோரேட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த 6 months வந்து நீங்கள் வந்து செல்லருக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரோரேட் பண்ணணும். டிப்பிக்கலாக வந்து 3 to 5% வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு அது மாதிரி பையர் ஏஜென்ட் வந்து கிரெடிட் சொன்ன மாதிரி சில ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அவங்களோட கமிஷன் வாங்கி. அதுலேருந்து உங்களுக்கு க்ளோசிங் காஸ்ட் பென்சில்வேனியா டெலவரில் மெயினாக வந்து பென்சில்வேனியா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் மூவ் பண்ணியிருக்காங்க டெலவர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஜாப் மார்க்கெட் அந்த ஏரியாவில் பிலடெல்ஃபியா பக்கத்தில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நியூயார்க், நியூஜெர்சி போகலாம். டெலவரை பொறுத்தளவு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கம்மி, பென்சில்வேனியா அதிகம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் கிடையாது டெலவரில். அப்புறம் சேம் ப்ரைஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு பென்சில்வேனியா வாங்குற அதே ரேட்டுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் எகைன் டெலவரில் வந்து நீங்கள் ஒரு பெரிய வீடே வாங்கலாம். அந்த இது ஒன்று. டெலவர்லையும் சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் நல்லா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ட்ரெண்டிங் வைத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நியூஜெர்சி, நியூயார்க் மட்டும் இல்லை ஈவன் கலிஃபோர்னியாவிலேருந்துலாம் கூட நிறைய பேர் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. கோவிட் டயத்தில் எக்கச்சக்க மூவ்மெண்ட் நடந்தது. இப்போ மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் அதனால ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே, சில டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரெடிட் கார்டு, கிரெடிட் ஹிஸ்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து மார்ட்கேஜ், இஎம்ஐ தவிர உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் மேஜர் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹச்ஐ இருக்கு. அதே மாதிரி யூட்டிலிட்டி பில் எல்லாம் கொஞ்சம் ஏறும். நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து மூவ் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, ஹீட்டு, ட்ராஷு, சீவேஜு அந்த மாதிரி சில இது இட்ஸ் நாட் மேஜர் பட் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஸ்கூல் நாளைக்கு உங்களுக்கு ரீசேல் குட் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் நல்ல டிமாண்ட் உள்ள ஏரியாவை பார்த்து வாங்குங்க. ரீசேல் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருக்கணும். பிறகு வந்து ரெண்ட்டும் விடுற மாதிரி இருந்தால் பெட்ரு. பிகினிங் அட்லீஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா H1 இல்லை விசாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரீசேல் ரெண்ட் விடுற பொட்டன்ஷியல் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, காமனாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறது வந்து எல்லாம் ஓகே பேஸ்ட் ஆன் நம்ம பையர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கொஞ்சம் இது போட்டிருக்கேன். சிலவங்க வந்து எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவால் தான், நம்ம ஒரு மாதிரி கான்கிரீட் கிடையாது. ஸோ அதுவே நமக்கு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா இது என்ன ட்ரைவால் ஏதாவது இவ்வளவு அப்படியே குத்துனா உள்ள போயிடும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் வீடு கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் கான்கிரீட் இந்த வீடு கிடைக்காது. அந்த எல்லாமே வந்து நீங்க இந்தியாவில் உள்ள மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஊர் அப்படின்னா 4 மூலை இருக்கும். கன்னி மூலை, வாயு மூலை, ஈசானி மூலை, 4 மூலை இருக்கும். இங்க வந்து அப்படி உங்களுக்கு வந்து வீடு அமையாது. ஒரு ஸ்கொயரா அப்படியெல்லாம் இருக்காது. ஜென்ரலா ஒரு பவுடர் ரூம் அப்படின்னாலே வீட்டுல நடுவுல வந்துடும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் வாஸ்து டைரக்ஷன் நிறைய பேர் பாக்குறாங்க. அது காமன் தான் வச்சுக்கோங்களேன். வீடு ஃபேஸிங், மெயினா வீடு ஃபேஸிங் எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்றது அதெல்லாம் பேசிக் வாஸ்து. அது ஓகே, அது எல்லாருமே பார்க்கக்கூடியதான் ஓரளவு. அதுக்கப்புறம் கிச்சன் ஃபேஸிங் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அது வர இருந்தா ஓகே. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒவ்வொரு ரூமோட எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ரொம்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி வீடு அமைகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச சில பையருங்க அவன் 5 வருஷம் கூட தேடிட்டு இருக்காங்க. ஓகே,
அதே மாதிரி பிட் பண்றப்பே வந்து நீங்க வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஓவர் பிட் பண்றீங்க, இல்ல காம்படிஷன் இல்லாத இடத்துல ரொம்ப லோவா பிட் பண்றீங்க, அது கொஞ்சம் நீங்க ரியால்டரோட பேசுங்க. அவங்க கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க. சில இடத்துல நீங்க இன்ஸ்பெக்ஷன், கோவிட் டயத்துல நிறைய இன்ஸ்பெக்ஷன் இல்லாம தான் வாங்கினாங்க. அது கொஞ்சம் அது ஒரு ரிஸ்கான ஐட்டம் தான். பட் அது வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நீங்க மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். க்ளோசிங் காஸ்ட் ஏற்கனவே கவர் பண்ண மாதிரி 3 to 5% அதுக்கும் கொஞ்சம் நீங்க பிளான் பண்ண வேண்டியிருக்கும் சேவ் பண்றப்பயே. ஓகே. அப்புறம் நீங்க மார்க்கெட் வந்து நீங்க கரெக்டா கெஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நீங்க எப்படி கெஸ் பண்ண முடியாதோ அது மாதிரி தான் நீங்க ஹவுஸ் வந்து குறையுமா கூடுமோ அப்படின்ட்டு. ஸோ யூடியூப்ல நீங்க வந்து 40% கிராஸ் அப்படின்பா ஒருத்தன். அதே மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்றதை பொறுத்து தான் யூடியூப்ல வந்து 40% அப் ஆகும்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்றத தவிர்த்துங்க. டைமிங் வைஸ் பாரதி எப்படி போயிட்டு இருக்கு? வி ஆர் குட்ங்க, வி ஆர் குட்ங்க. ஓகே. அப்புறம் வந்து ரெண்டல் ரெண்டல் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஒரு குயிக்காக வேணா போயிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டவுன் ஹோம்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டவுன் ஹோம்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபேமிலிக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிடிச்ச வீடை வாங்கிட்டு அடுத்து வந்து, ஏன்னா இங்க யூஎஸை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு கம்மி தான். இங்க தான் செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டைவர்சிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை அடுத்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் தான். வேற ஆப்ஷன்ஸ் கம்மி தான். ஸோ ரெண்டல் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கலாம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க நிறைய பேர் ரெண்டல் மார்க்கெட்ல. ஸோ ரெண்டல் மார்க்கெட் சில பெனிஃபிட் வந்து நீங்க ஈக்விட்டி பில்ட் ஆகும். டாக்ஸ் அட்வான்டேஜ் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வர்றது வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து அப்படியே எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதே இது நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள மார்க்கேஜ், இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸஸ், ரிப்பேர்ஸ், டிப்ரிஷியேஷன், அது தவிர நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 10 தடவை போய் விசிட் பண்ணாலும் நிறைய நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னெல்லாம் செலவழிச்சிங்களோ எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸில் காட்டிட்டு மீதி உள்ளதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டினா போதும். நம்ம டிப்ரிஷியேஷன் எடுத்துக்கலாம். அந்த ஒரு வீட்டுக்கு வந்து இத்தனை வருஷம், 27 வருஷம் திங்க் கரெக்டாக எனக்கு தெரியல. பட் அந்த வீட்டோட டிப்ரிஷியேஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வருஷம் வருஷம் டிப்ரிஷியேஷன் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் கரண்ட்லி இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹை ஆகிறப்ப உங்களுக்கு வந்து அசெட் இஸ் கோயிங் டு ரைஸ், ரைட்? இட்ஸ் லைக் கோல்டு, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை ஹார்ட் அசெட் எல்லாமே வந்து ப்ரைஸ் அப்பா தான் போகும். அது மாதிரி டாலர் வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டு இருக்கப்பையும் உங்களுக்கு வந்து அசெட்டோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். ஒரு 400K வீடு, ஒரு 20% டவுன் பேமெண்ட்டு நீங்கள் வந்து 80K பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஜெனரலாக ஹச்ஐஏ, ரெண்ட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஹோம் ஓனருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹச்ஐஏ, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். 3 காம்போனன்ட்ஸு. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400K வீடு, ஒரு 2600 ரெண்ட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, முன்னாடி வந்து இது ஒரு 5 கோவிடுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வீடு பார்க்கறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து மந்த்லி கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கும். எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு அப்ரிஷியேஷன், வீடோட அப்ரிஷியேஷன் அதையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 3% ஆவரேஜாக இயர்லி வந்து உங்களுக்கு 3% அப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா, எக்ஸப்ட் கோவிட் அந்த பீரியடுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3% அப்படி தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதே ஒரு லோவாகவே வச்சாலும் உங்களுக்கு வந்து வீடோட அப்ரிஷியேஷன், உங்களுக்கு பிரின்சிபல் டவுன் பேமெண்ட் பே பண்ணுவீங்க, கொஞ்சம் மந்த்லி கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. ஸோ ஓகே. யாராவது வீடு விற்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து சில ஸ்டெப்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக பேசுறதுன்னா பேசலாம், பட்டு மேபி செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஓகே. நீங்கள் ரியால்டர் ஹையர் பண்ண வேண்டியிருக்கும். வீடை வந்து க்ளீன் பண்ணி ஸ்டேஜிங் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும். இதுதான் மெயின் கீ. ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து
இன் ஜென்ரல் வந்து நீங்க யூஎஸ்ல ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே வீடு வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு வந்து கையில இருந்து லூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வீடு வந்து நீங்க அதே ரேட்டுக்கு வாங்கி அதே ரேட்டுக்கு வித்தாலுமே கூட நீங்க வாங்குறப்போ ஒரு 2 to 5% க்ளோசிங் காஸ்ட் பண்றப்ப, அதே மாதிரி நீங்க செல் பண்றப்பையும் செல்லர் க்ளோசிங் காஸ்ட் இருக்கு. ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதனால நீங்க வாங்கி அதே ரேட்டுக்கு வித்தீங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் கையில இருந்து எக்ஸ்பென்ஸ் வந்து க்ளோசிங் காஸ்ட்ல போயிடும். பட் லாங் டைம் ஒரு 5 இயர்ஸ் இருக்கீங்கன்னா வீடு வந்து ஒரு அப்ரிசியேஷன் ஆயிருக்கும். ஸோ அதுல வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க வந்து ஓரளவு நீங்க ஆன்லைன்ல வீடை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாராவது வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறப்பயே ரெட்ஃபின், ஜில்லோ அதுலலாம் உங்களுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ரியால்டரை நீங்க வந்து ஒரு ஆர்டியா பேசி ஹையர் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஜில்லோல போய் யாரையா ஒருத்தவங்க வந்து நீங்க கிளிக் பண்ணி, ஏன்னா இந்த ஆன்லைன் டூல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கண் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணனா அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துட்றான். பட் அவர் தான் நிறைய பேருக்கு தெரியாது அவர் தான் உங்களோட ரியால்டர் ஏஜென்ட் ஆக போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அதுல வந்து நீங்க வந்து சிலவங்க வந்து சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயத்துல போய் நீங்க ஓகே இவர் ஸ்கெடியூல் பண்ணி வீடை காட்டுவார் போல இல்லை அப்படின்ட்டு சிலவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து செல்லர் ஏஜென்ட், அதுல அவர் தான் வீடை லிஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து வீடை காட்ட போறாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஒரு ரியால்டரையும் பேசிடுங்க. ஏன்னா அப்படி நீங்க கிளிக் பண்ணி போறவர் வந்து உங்களோட ஏஜென்ட் ஆயிடுவாரு கூடிய சீக்கிரம். பட் அவரை பத்தி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவருக்கோட எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ஒரு ஃபீட்பேக், என்ன ரிவ்யூ எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. ஓகே, சரிங்க. இது என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஏதாவது சும்மா நீங்க பேசலாம்னா ஸ்கெடியூல் பண்ணி நம்ம பேசலாம். நீங்க வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது இன்ஃபர்மேஷன் என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கால் பண்ணுங்க, பேசலாம். ரெடி டு ஹெல்ப். கோபி, ஒரு குயிக் செட் ஆஃப் Q&A கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சாட்ல. நான் ஃபாஸ்டா கோ த்ரூ பண்றேன். ஐ திங்க் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பர்ச்சேசிங் ஜிகேன்றவர் கேட்டிருக்காரு. ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் பர்ச்சேசிங் த செகண்ட் ஹோம் அண்ட் கன்வெர்ட்டிங் மை பிரைமரி ரெசிடென்ஸ் இன்டு அ ரெண்டல் ப்ராப்பர்ட்டி. குட் யூ அவுட்லைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஃபார் போத் டிரான்சாக்ஷன்ஸ்னு கேட்டிருக்காரு. அது ஆக்சுவலி நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஹெச்எஃப்ஏ லோன் வர்சஸ் அதர் டைப் விச் இஸ் குட் அப்படின்றவரு. அவர் ரமேஷ் வரப்ப கவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ரமேஷ் லோன் ஆபீசர் ஒரு டீட்டெயிலா கண்டிப்பா ஓகே. கவர் பண்ணுவாரு. அப்புறம் does the contract offer agreement with the broker still valid even if the offer not accepted? இல்ல, கான்ட்ராக்ட் நீங்க புரோக்கரோட கான்ட்ராக்ட் ஓகே. முன்னாடி வந்து பையர் ஏஜென்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல. ரீசெண்டா 2024 ஆகஸ்ட்ல வந்தது அது வந்து கான்செப்ட். ஸோ பையர் ஏஜென்சி வந்து இட்ஸ் வேலிட். பையர் ஏஜென்சி வந்து ஏன்னா அவர் வந்து இட்ஸ் நாட் ஒன் ஸ்பெசிபிக் ஹவுஸுக்கு மட்டும், அந்த வீட்டுக்கு மட்டும் நீங்க கான்ட்ராக்ட் போடுறது கிடையாது. அவர் வந்து ஒரு 6 மாசமோ இல்ல 1 இயரோ வந்து அவர் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்க. தட் இஸ் வேலிட். நீங்க ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுல வந்து டிரான்சாக்ஷன் போடல அப்படின்னாலும் அடுத்த வீட்டுக்கு வந்து அவர் காட்டுவாரு, அடுத்த வீட்டுக்கும் வேலிட். ஸோ பையர் இஃப் ஸ்பெசிபிக் டு பையர் அண்ட் பையர் ஏஜென்ட் அப்படின்னா கான்ட்ராக்ட் இஸ் வேலிட். கால் அப்புறம் ரியல் எஸ்டேட். யா, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐ டோன்ட் நோ அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் சொன்னாரான்னு. மேபி அந்த மறுபடியும் கேளுங்களேன், எனக்குமே அந்த கொஸ்டின் இருக்கு. Okay. I'm interested in understanding the process of purchasing a second home and converting my primary residence into a rental property. Could you outline the steps involved for both the transactions? ஓகே, I நீங்க think நீங்க காமிச்சீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்லைட்ல. அந்த மேபி அந்த இல்ல ஸ்லைடு நீங்க ஆமா நீங்க வாங்குறது வந்து இட்ஸ் லைக் செகண்ட் ஹோம் வாங்குறது வந்து இட்ஸ் லைக் எனி பையர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க வீடு பாக்குறீங்க, பிடிச்ச மாதிரி பாக்குறீங்க, ஸோ ஆஃபர் போடுறீங்க, அக்செப்ட் பண்றது, அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இருக்கிற வீடை வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க ரெண்ட்டுக்கு விட்டுறலாம், அவ்வளவுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அதுல Are you கொஸ்டின் are you ask are you ask sorry to cut it. Are you realtor perspectiveல அதை கேக்குறீங்களா, அந்த லோன் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை கேக்குறீங்களா? ஓனர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துங்க என்ன ஸ்டெப்ஸ்னு கேக்குறேன். அதே ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. அது கோபி வந்து ரியல்டர் சைடுல கவர் பண்ணிட்டாரு. சோ நான் பேசும்போது அதை பேசுறேன். நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ரைட்டா சஜஷன் எடுத்துக்கலாம். ரைட். ஓகே.
அதுக்கப்புறம் சில இதுக்கு நான் டீட்டெயிலா வேணா பேசுறேன். அது வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹவுஸ் ஓனர் இன்சூரன்ஸ் வாங்கணும். அந்த இதை வந்து நீங்க வந்து அந்த பழைய வீடை வந்து நீங்க ரெடி பண்ணி ரெண்ட்டுக்கு விடுறீங்க அப்படின்னா சில இந்த லோன் வந்து அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி லோன் ரமேஷ் கவர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அசைச்சு நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். ஷூர். அண்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இஸ் இட் பாசிபிள் டு பை அ ஹவுஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஓனர் வித்தவுட் அ ரியல்டர்? அப்படியும் பண்ணலாங்க. அப்படியும் உங்களுக்கு வந்து ஓனர் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்ல எனக்கு வந்து இந்த வீடு விற்குது அப்படின்னா நோன் சர்க்கிள்ல யாராவது வந்தது அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம். ஒரு ஹெல்ப்புக்கு வந்து டிரான்சாக்ஷன் புரோக்கர்ஸ்னு இருக்காங்க. டிரான்சாக்ஷன் இப்போ ரியால்டரே வந்து டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்கும். அதுல வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கோபி வந்து ஒரு ரியல்டர் வந்து வாங்குறதுக்கு இல்லாம வெறும் உங்களுக்கு லோன் ப்ராசஸிங் அந்த ரெக்கார்டிங் டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு ரியல்டர் ஆமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியும் ஆமா பண்ணுவாங்க ரியல்டர்ஸ் கைட் வந்துட்டு. பண்ற டிரான்சாக்ஷன் மட்டும் தே டோன்ட் ஓகே. ரெப்ரசன்ட் பையர் ஏஜென்ட் ஓகே. செல்லர் ஏஜென்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணாம இட்ஸ் கால்டு ஓகே. டிரான்சாக்ஷன் புரோக்கர். டிரான்சாக்ஷன் ஓகே. மட்டும் பார்ப்பாங்க. அதுல ஓகே. வந்து தி ஹெல்ப் ஐ மீன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்களே போய் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் யூ ஓகே. நீட் ஆல் த ஸ்டெப்ஸ். வந்து கான்ட்ராக்ட் ப்ராப்பரா சைன் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் நடக்கணும். ஏன்னா வந்து நீங்களே போறீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நோன் சர்க்கிள் நம்பிக்கையான ஆளு அப்படின்னா நாளைக்கு பின்ன ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சின்ன இதுல வந்து டிஃபர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ம். உங்களுக்கு வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் யாருமே இல்லை அப்படின்னா எல்லாமே எழுதி சைன் பண்ணல அப்படின்னா தென் இட் வில் பி ப்ராப்ளம். ஸோ ஷூர். இல்ல ஓகே. மாதிரி நோன் சர்க்கிள் எல்லாம் ஒரு நம்பிக்கையானதுலாம் வாங்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டீங்கன்னா அது இட்ஸ் பெனிஃபிட். எல்லாமே வந்து ப்ராசஸ் படி போகும். Sure. And what is the process of buying a property under LLC? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ரமேஷ் நீங்க கவர் பண்ணீங்களா இல்ல கோபி கவர் பண்ணீங்களா தெரியல. எல்எல்சியில வந்து நீங்க வாங்கலாம். கேஷ் அப்படின்னா லோனுங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்டரி வந்து கம்பெனிக்கு வந்து லோன் கிடைக்காது. அதர்வைஸ் கமர்ஷியல் லோன் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஹோம் லோன் கிடைக்காது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட பேர்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்எல்சியில மாத்துறதுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே. அப்படி மாத்தும் போதும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் அதெல்லாமும் பே பண்ணணும்ல கோபி? இல்ல அந்த அதெல்லாம் தேவையில்லை. அது குயிக் கிளைம் டீட் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ லைக் $300 to $500 அட்டனி டீட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணுவாங்க. பேர் மட்டும் மாத்தி கொடுப்பாங்க. ஓகே. அந்த அது மார்ட்கேஜ்ல ஏற்கனவே இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இல்ல மார்ட்கேஜ் ஃபுல்லா இல்ல முடிச்ச பிறகு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இல்லைங்க ஆக்சுவலா வந்து அது மார்கேஜ்ல இருந்தா அவங்க அட்டானி வந்து மார்கேஜ் கம்பெனிக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ம். வந்து டேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மார்கேஜ் கம்பெனி ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. அதுதான் என்னோட கேள்வியா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு புது எல்எல்சி ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்எல்சிக்கு கிரெடிட் இருக்காது. அதோட ஹிஸ்டரி இருக்காது இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன மாரி சிச்சுவேஷன்ஸ்ல அது அலோவ் பண்ணுவாங்கன்றத கேட்கத்தான். ஸோ ஆ. எல்எல்சிலையும் நீங்க வாங்க முடியும், லோன் வாங்க முடியும். பட் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லோனா இருக்காது. அது வந்து நான் ஃபியூஎம் லோன் ஸ்ட்ரக்சர்ல வரும். அது வந்து உங்களுக்கு டிஎஸ்சிஆர் அந்த மாதிரி டைப்ல வரும் உங்களுக்கு லோடு. லோன் ஓகே. வந்து வட்டி விகிதம் வந்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஓகே. உங்க கம்பெனி பேஸ் பண்ணி தான் போகும். பட் கம்பெனியோட கிரெடிட் ஹிஸ்டரி, கம்பெனி கிரெடிட் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பர்சனோட கிரெடிட், அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் யாரோ அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி பார்ப்பாங்க. புரியுது, புரியுது. ஓகே. ரமேஷ் சார் இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஐ திங்க் தட்ஸ் ஆல் வி ஹேட் அஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் கோபின்னு நினைக்கிறேன். ஆம், நான் உங்களுக்கு ஷேரிங் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறேன் சார். கோபி, நீங்க நிறைய கவர் பண்ணிட்டீங்க என்னோட சேர்த்து. நான் loan. தேங்க்யூ ஃபார் தட். Okay. என்னோட ஜாப் நிறைய ஈஸியா இது பண்ணிட்டீங்க. இல்ல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் சார். நானே ஒரு 7 கேள்வி எழுதி வச்சிருக்கேன் எழுதி கேட்கறதுக்கு. வச்சிட்டீங்களா? அதனால என்னோட ஸ்லைட்ஸ் நிறைய இருக்காது. ஸோ கேள்வி மட்டும் நிறைய கேளுங்க. பார்க்க முடியுதுங்களா? பார்க்க முடியுது சார்.
பேசலாங்களா? பேசலாம் சார். ஸோ என்னோட பேர் ரமேஷ் நாகராஜனுங்க. என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. ஸோ இங்க வந்து என்னோட பிறந்த ஊர்ல காட்டுல வந்து இங்க வந்து 50% மேல இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 வருஷம் பாஸ்டன்லயும், ஒரு சாரி 2 வருஷம் வந்து கலிஃபோர்னியால, அதுக்கப்புறம் வந்து பாஸ்டன்ல ஒரு 10 வருஷம், இங்க நார்த் கரோலினால வந்து ஒரு 12 வருஷமா இருக்கேன். ஸோ எனக்கு ஃபைனான்சியல் சைடு பிடிக்கிறதுனால வந்து ஐடியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன் நான். ஸோ டெலிவரில டிஸ்க்ளைமர், எங்களுக்கு டெலிவரில லைசன்ஸ் கிடையாதுங்க. வி ஆர் லைசன்ஸ்ட் இன் ஒன்லி என்சி, சவுத் கரோலினா, நார்த் கரோலினா, பென்சில்வேனியா, வெர்ஜினியா அண்ட் ஜார்ஜியா, டெக்சாஸ், ஆரகன். நாங்கள் நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு 7 ஸ்டேட்டுக்கு இருப்போம், விச் இஸ் ஆக்சுவலி நியூஜெர்சி, அதுக்கப்புறம் மேரிலாண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 7 ஸ்டேட்டுக்கு, நம்ம வாஷிங்டன், இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டேட்டுக்கு நாங்கள் வாங்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து எங்களுக்கு டெலிவரி லைசன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் திஸ் இஸ் அவேர்னஸ்க்காக நான் வந்திருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுங்க இங்கே. ஸோ வி ஆர் ஹெட் குவார்டர்ஸ், இந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து நார்த் கரோலினால இருக்குங்க இங்கே. ஸோ நாங்கள் புரோக்கர். ஸோ எங்களுக்கும் பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்? பேங்க் வந்து எப்படின்னா அவங்களோட அவங்க அவங்க ப்ராடக்ட் அதை மட்டும் தான் இது பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எப்படின்னா புரோக்கர்ஸ், அஸ் அ புரோக்கர் வி அக்சஸ் மெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்க கூட பேசிட்டு இருப்போம், பேசிட்டு இருந்துட்டு வந்து உங்களோட நீட் என்னன்னு கேட்போம். நீட் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் நீட் ஆக்சுவலி வி ஒர்க் வித், ஸோ யாரு சூட் ஆவா அப்படின்றது டிசைட் பண்ணிட்டு உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பேங்க் வந்து அவங்ககிட்ட இருக்க ப்ரோக்ராம் தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அவங்க. ஸோ இதுதான் இருக்கு, இப்படிதான் அப்படின்ற மாதிரி போகும். தட்ஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து இந்த சர்வீஸ் வந்து பேங்க் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் பேங்க் அக்சஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு 30 நாளைக்குள்ள லோன் க்ளோஸ் பண்ணனா வந்து பேங்க் ரீச் அவுட் பண்ணனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சிலர் லோன் எல்லாம் 20 நாள்ல என்ன க்ளோஸ் பண்ணணும் அப்படின்வாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பட் எங்களோட சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனி புரோக்கர் சர்வீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்றது எந்நேரமும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பேங்க் வர்சஸ் புரோக்கர். ரமேஷ், நீங்க எந்த ஸ்லைட்ல இருக்கீங்க? எந்த ஸ்லைட்ல இருக்கீங்க? ஐ திங்க் கொஞ்சம் பிரசன்டேஷன் கீ ப்ராடக்ட் ஸ்லைட். கீ ப்ராடக்ட் ஒரு நிமிஷம், சாரிங்க, ஒரு நிமிஷம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பரவாயில்லைங்களா? ஸோ இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் பொறுத்த மட்டுங்க சில வந்து கன்வென்ஷனல் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து எஃப்ஹெச்ஏ, ஒருத்தர் கூட கொஸ்டின் கேட்டிருந்தாரு, எஃப்ஹெச்ஏ கன்வென்ஷனலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம H1Bல இருந்தாலோ ஏதோ விசால இருந்தாலும் எஃப்ஹெச்ஏ நம்ம வாங்க முடியாது. இப்போ ரீசெண்ட் ரூல்ஸ்ல நம்ம எஃப்ஹெச்ஏ ப்ராடக்ட்டுக்கு எலிஜிபிளாவே ஆக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி வந்து எப்போ நம்ம எஃப்ஹெச்ஏ போனோம் அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்து நம்ம கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்கு, ஸோ கன்வென்ஷனலுக்கு குவாலிஃபை ஆக மாட்டேங்க. அப்படின்ற பட்சத்துல வந்து டவுன் பேமெண்ட் கம்மியா இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம எஃப்ஹெச்ஏ லோனுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க குவாலிஃபை பண்ண வச்சு வாங்கி கொடுப்போம் எஃப்ஹெச்ஏ லோன்ஸ். இப்போ வந்து எஃப்ஹெச்ஏ லோன் ஒன்லி ஃபார் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் ஆர் சிட்டிசன்ஸ் ஃபார் தம் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்க கிரெடிட் ஹிஸ்டரி வந்து பேசும் எங்க லோனுக்கு. ஸோ அதனால வந்து நம்ம H1B இருக்கிறவங்க வந்து கிரெடிட் ஹிஸ்டரி வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. விஏ லோன்ஸ், pretty மச் விஏ லோன்ஸ், யூஎஸ்டிஏ லோன்ஸ், இதெல்லாம் நம்ம வெட்ரன் விஏன்றது வெட்ரன் லோன்ஸ். அதுல பெரும்பாலும் நம்ம மக்கள் இருக்க மாட்டாங்க, யூஎஸ் வெட்ரனா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நான் கியூஎம் தான் வந்து இப்போ ரீசெண்டா பாரதி பேசினாங்க. எல்எல்சியில வந்து லோன் வாங்க முடியுமா? எஸ், வாங்க முடியும். ஸோ ஆனா வட்டி விகிதம் வந்து எனிதிங் கவர்மெண்ட் இது பண்ணாத எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து வட்டி விகிதம் அதிகமா இருக்கும், 8% 9% போயிடும். ஓகேங்களா? ஸோ பட் வாங்க முடியும்னா வாங்க முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாங்கிக்கலாம். எல்எல்சில வாங்கிக்கலாம். ஒவ்வொரு எல்எல்சில வந்து சில பேர் வந்து இன்க்யூப் வச்சுட்டு, ஐஎன்சி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 8 பேர் பார்ட்னரா இருப்பாங்க. ஸோ பட் அவங்க தான் வந்து அங்க சைன் போட வேண்டிய ஆளா இருப்பாங்க. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு வாங்குறது லோனு. 24 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அவங்க வந்து மந்த்லி கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோன் வாங்குறது.
ஸோ இதெல்லாம் ரொம்ப இதுக்கு மேலேயும் டைப்ஸ் இருக்குங்க. ஹீலாக்கு அது இதுன்னு இருக்கு. பட் காமனா நம்ம மக்கள் போறது வந்து கன்வென்ஷனல் லோன். அதுதான் நம்ம மக்கள் பெரும்பாலும் ஒரு 90% பிளஸ் போறது கன்வென்ஷனல் லோன். அதெல்லாம் போவாங்க. ஸோ கீழே இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூடபிள்யூஎம், கைண்ட் லெண்டிங், ப்ராவிடென்ட் ஃபண்டிங், சன்வெஸ்ட், இப்படி வந்து வி ஹவ் 50+ லெண்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து நீங்க உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட வந்து உங்களுக்கு உங்க நீடு என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி யாரு கூட மேட்ச், எந்த லெண்டரை மேட்ச் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு, ஸோ வி ஒர்க் வித் உங்க அப்ளிகேஷன் எங்களுக்கு தான் அப்ளிகேஷன் போடும்போது எங்களுக்கு போடுவீங்க. அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட நீடை பார்த்துக்கிட்டு, ஸோ நாங்க வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்ளிகேஷன். இவங்க கிட்ட வந்து இவருக்கு சூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சப்மிட் பண்ணுவோம். So behind the scene, actually, we are the face for all the loan. Until closing, we are the face. So after closing also, we are the face for the loan. So ஏதாவது கொஸ்டின் எங்களை தான் ரீச் அவுட் பண்ணுவீங்க நீங்க. டசன்ட் மேட்டர் வெதர் யூடபிள்யூமா இருந்தாலும் சரி, கேண்ட் லெண்டிங்கா இருந்தாலும் சரி, ப்ராவிடென்ட் ஃபண்டிங்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்க தான் ஃபேஸ் ஃபார் த லோன். ஸோ நீங்க வந்து ரமேஷ் எனக்கு இது பிரச்சனை அப்படின்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ வி வில் டேக் யூர் ஃபார் தட். ஸோ இது எஃப்ஹெச்எல் லோனை ரிலேட்டடா வந்து உங்க கொஸ்டின் கேட்டது இது ஆன்சர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? Let me கரெக்டுங்க. move on to let me move on to the next one. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோபி சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ணுவீங்க லோனுக்கு. ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் ரியல்டரை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அவங்க கூட வந்து எதர் உங்களுக்கு வந்து லோன் ஆஃபீஸர் தெரிஞ்சிருக்கலாம், ஆர் ரியல்டர் சொல்ற லோன் ஆஃபீஸர்கிட்ட போகலாம் ஃபார் த ப்ரீ அப்ரூவல். ஓகேங்களா? ஸோ ப்ரீ அப்ரூவல் இல்லாமல் வீடு பார்க்கறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ரீசன் பிகாண்ட் இஸ் உங்களோட நீங்க எவ்வளவு குவாலிஃபை ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் பிளைண்டா வந்து வீடு பார்க்கறதுன்றது இட்ஸ் வேஸ்டிங் யுவர் டைம் அண்ட் ரியல்டர் டைம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த விலையில இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியல்டர் வந்து ஒரு ப்ரீ அப்ரூவல் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி வரும்போது எங்களை ரீச் அவுட் பண்ணுவீங்க, எங்களை மாதிரி ஆளுகளை. ஸோ ரீச் அவுட் பண்ணும்போது வாட் வி டூ இஸ் உங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்க அதிகமா ஆசைப்பட்டனால இதுதான் உங்களோட லிமிட், இதுதான் உங்க பட்ஜெட், இதுக்குள்ள தான் நீங்க போக முடியும் அப்படின்னு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணுவோம் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு. ஸோ தட் இஸ் ப்ரீ அப்ரூவல். அது அந்த ப்ரீ அப்ரூவல் வந்து ஒரு 3 மாசத்துக்கு வெளியிடா இருக்கும். ஸோ அதுலயே போட்டிருப்போம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து வென் கான்ட்ராக்ட் சைனிங் போறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து செல்லர் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு பையர் ஏஜென்ட் போய் அப்ரோச் பண்ணும்போது உங்களை ப்ரீ அப்ரூவல் இருக்கலாம்னு கேட்பாங்க. ஸோ செல்லர் ஏஜென்ட் பேஸ்ட் ஆன் தட் தி ஷோ த ஹவுஸ் தட் ஆஃபர் நீங்க போட்ட ஆஃபர் வந்து அப்புறம் கான்ட்ராக்ட் ஆஃபர் எழுதுவீங்க. ஆஃபர் வந்து செல்லர் ஏஜென்ட் அக்செப்ட் பண்ற சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ அப்ரூவல் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எங்களை மாதிரி ஆளுங்களை. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்க அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி அப்படின்றத விசாரிப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து அந்த அந்த இது வந்து அந்த 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 அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனா ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவாங்க. அந்த செல்லர் ஏஜென்ட்டும் பையர் ஏஜென்ட்டும் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மூவ் ஆவாங்க. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? நான் அடுத்த பின்னாடி பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம். எந்த பார்க்கலாம் சார் கொஸ்டின்ஸ்? நீங்க ஸ்லைட்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு நீங்க லோனுக்கு வருவீங்க. லோனுக்கு வரும்போது தான் நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத பேசுவோம். ஸோ அப்ளிகேஷன் போடுவீங்க. அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்து வி ஆர் கோயிங் டு ஆஸ்க் உங்களோட நீங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் கொடுப்போம் உங்ககிட்ட. ஸோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்த உடனே ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஏதாவது மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் இருந்தால் திரும்ப கேட்போம். மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் எதுவும் இல்லை, எவ்ரி திங் இஸ் குட், தென் ஆக்சுவலி வி சப்மிட் த லோன் டு தட் அண்டர் ரைட்டிங். லெண்டர் கிட்ட எந்த லெண்டர் கிட்ட போக டிசைட் பண்ணுமோ அவங்க கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணிட்டு வி ஸ்டார்ட் த அஃபிஷியலாக வி ஸ்டார்ட் த லோன் ப்ராசஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டு அது வந்து வீக்லி ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அண்டர் ரைட்டிங் போவோம். டைட்டில் யாரு வந்து அந்த கான்ட்ராக்ட் எழுதியிருப்பாங்க எந்த டைட்டில் கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு டைட்டில் கம்பெனி ஆர் அட்டார்னி
ஸோ போகணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், டைட்டில் ஆர்டர் பண்ணுவோம். பேரலி வி ஆர்டர் த அப்ரைசல் as well ஃபார் யுவர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது 3 பேரலா போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸோ கோபி சொன்னார் இல்லையா 3% to 5%, அது எக்ஸாக்ட்லி ரைட்டு க்ளோசிங் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஸோ அந்த இது பண்ண உடனே ஒன்ஸ் வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் அண்டர் ரைட்டர் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா அந்த லோனுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்த உடனே நாங்கள் வந்து we are ready to close அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க் பண்ணுவோம். வாட் எவர் க்ளோசிங் டேட் இஸ் வி ஒர்க் வித் அட்டானி. அண்ட் அவங்ககிட்ட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. அவங்க என்னென்ன செலவு பண்ணாங்க அப்படின்றத வச்சிருப்பாங்க. நாங்க என்னென்ன செலவு வச்சு அது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சிருப்போம். எல்லாத்தையும் 2 ஃபீயும் வந்து நாங்க மெர்ஜ் பண்ணி ஸோ பேலன்ஸ் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ண பிறகு உங்கள்கிட்ட வந்து இதுதான் ஃபைனல் காஸ்ட் உங்களுக்கு இந்த லோனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ பண்ணுவோம். உங்களோட ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரியல்டருக்கு ஒரு காப்பி கொடுப்போம். ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஸோ அவர் ரிவ்யூ பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் ஓகே, தென் ஃபைனலி வி சென்ட் த ஃபைனல் க்ளோசிங் டிஸ்க்ளோஸ், அதுக்கு பேர் க்ளோசிங் டிஸ்க்ளோசர்னு சொல்லுவோம். அதை வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஸோ ஏதாவது நாங்கள் 3 பேர் ரிவ்யூ பண்ணிட்டோம், ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா ஸோ வி ட்ரை டு அட்ரஸ் இட் பிஃபோர் ரிலீஸ் த பேக்கேஜ். இதுதாங்க லோன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது போவோம். ஸோ இது ஸ்லைட்டா முன்னாடி கவர் பண்ணேன். ஸோ உங்க கூட வந்து ஹோமும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, வந்துட்டு வந்து லோன் ப்ராசஸ்க்கு வரும்போது உங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ரமேஷ், எனக்கு நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு பட்ஜெட் இதுதான், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால் பெட்டரா இருக்கும், 15 இயர்ஸ்லாம் ரொம்ப டூ மச் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், 30 இயர்ஸாக இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ இல்லை ரமேஷ், எனக்கு 15 வருஷத்துல வந்து லோனை குயிக்காக முடிச்சிடணும், எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு லோன் ஓட்ட வேண்டாம், இந்த மாதிரிலாம் உங்களோட இதை சொல்லுவீங்க நீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஸ்ட்ரக்சர் தட். உங்களோட ஒரு 10-20 நிமிஷம் பேசிட்டு பேஸ்ட் ஆன் தட் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் போடுவோம். ஸோ ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவருக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எழுதி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் சூட் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களுக்கு, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த எண்டு வந்து எண்ட் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ ஸோ எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து தரவை நான் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முன்னாடியே பேசிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எப்படி அதுக்கப்புறம் லோன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மோர்கேஜ் பேமெண்ட்டு, வெப்சைட் வந்து அக்சஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து என்ன இதுக்கப்புறம் வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு பே பண்ணலாமா, ஸோ பே பண்ணால் கண்டிப்பாக சேவ் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போஸ்ட் க்ளோசிங் அப்புறம் வந்து கொஞ்சம் இது இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாகவே வந்து ஸோ இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, லோன் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே வந்து எந்த ஒரு கிரெடிட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் கிரெடிட்டை வந்து அப்படியே நல்லா வச்சிருக்கணும். ஸோ எந்த ஒரு இதுவும் வந்து நீங்கள் சில பேர் காமனாக மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளாக வந்து அவங்க காஸ்கோ கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபை ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருவாங்க அதில். ஓகே, அது புது கிரெடிட் கிடையாது, பட் அவங்க ஒய்ஃப் ஆட் பண்ணாலும் அவங்க கிரெடிட்ல சேஞ்ச் இருக்கிறதுனால ஸோ அவங்க கிரெடிட் ஸ்கோர் மலமலன்னு கீழே வந்துடும். ஸோ அவங்க லோன் ஆரம்பிக்கிறதுல இருந்து க்ளோஸ் பண்ற வரை லோன் அந்த கிரெடிட்டை வந்து அவங்க எங்க டீம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் வந்து இமிடியேட்டா இது பண்ணுவாங்க, ரீபுல் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வந்து ஸோ நாங்க மட்டும் இல்லை, எந்த ஒரு லோன் ப்ராசஸ் இருக்கும் போதும் இந்த மிடில் ஆஃப் த ப்ராசஸ் டூ நாட் ஓப்பன் ஆர் க்ளோஸ் எனி ஆஃப் த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்றதோ ஓப்பன் பண்றதோ பண்ணவே கூடாது. அது மீறி வந்து க்ளோஸ் பண்றதுனால இருந்தாலும் ஸோ க்ளோசிங் வந்து நம்ம வந்து க்ளோசிங்ல தான் பண்ணணும். அட்டானி வழியா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கார்டு, அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது அது நமக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து நம்ம கிட்ட இருக்க பழக்கம் என்னன்னா, கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ணியிருப்போம், கிரெடிட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அது கிரெடிட் பியூரோக்கு அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி பே பண்ணி வச்சிருவோம். அது நம்ம கிட்ட காமனா இருக்க பழக்கம். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. அவன் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, $5000 இந்த கிரெடிட் கார்டில், நீங்க வந்து கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த $5000 பே பண்ணிட்டீங்கன்னா, அது எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு கிரெடிட் பியூரோக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது $0 போகும்.
தட் மீன்ஸ் யூ ஹேவ் த கிரெடிட் கார்டு, யூ டென்ட் ஸ்பெண்ட் எனிதிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே கிரெடிட் கார்டு ஓப்பன் பண்ண பிறகு கிரெடிட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கார்டு அந்த இது ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பே பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பேமெண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. காமனா வந்து மிஸ்டேக் என்ன பண்றாங்கன்னா, அபார்ட்மெண்ட்ல இருந்து ஹவுஸ்க்கு போகும்போது அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸோ ஏதாவது வந்து யூட்டிலிட்டிஸ் பில்லு மிஸ் பண்ணிடுறீங்க, அது கலெக்ஷனுக்கு போயிடுது. அதனால வந்து நிறைய லோன்ஸ் நான் பாக்குறது அப்படிதான் இருக்கு. கலெக்ஷன் போயிடுது. அந்த கலெக்ஷன் போறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து உங்க கிரெடிட் ஹிஸ்டரி பயங்கரமா அடி ஆகும். ஸோ ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் உங்க ஃபால்ட் இல்லைன்னா அது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண கிரெடிட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது உங்க ஃபால்ட் தான், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது உங்க கிரெடிட் இதுல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 7 இயர்ஸ்க்காவது இருக்கும். இப்படி வந்து அன்டில் தென் ஆக்சுவலி அது போற வரலும் உங்க கிரெடிட் கொஞ்சமா மேல மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. பெரும்பாலும் இது நடக்கிறது வந்து அபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீடு வாங்கும்போது இது நடக்குது. ஸோ ஏதாவது மிச்சம் சொச்சம் இருந்ததுன்னா முடிச்சுட்டு வந்துருங்க அங்க. சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இப்ப ஹார்ட்டா என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்ப எனிவேஸ் உங்க ஒவ்வொரு லோன்லயும் வந்து நீங்க ரொம்ப நாள் இருக்க போறது இல்லை ஃபார் ஷூர். ஒவ்வொரு லோன்லயும் வந்து அந்த மினிமம் நீங்க ஏன்னா 6% 7% லோன் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது நீங்க we are not in the 2%. So whichever is cheaper, take it, move forward. ஸோ டெஃபினட்டா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை எப்படியும் வந்து ரீஃபைனான்ஸ் வருது. ஓகே, ஸோ அதனால வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும்போது வீடு விலை கம்மியா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது வீடு எல்லா பேரும் வீடு வாங்க வருவாங்க. அப்போ வந்து செல்லர் மார்க்கெட்டா இருக்கிறது வந்து சாரி செல்லர் மார்க்கெட்டா இருக்கிறது வந்து பையர் மார்க்கெட்டா மாறிடும். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா அது பையர் மார்க்கெட்டா டேர்ன் ஆயிடும். செல்லர் மார்க்கெட் இருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய பேர் வீடு வாங்க வருவாங்க. அது அப்போ செல்லர் மார்க்கெட்டா மாறிடும், டிமாண்ட் அதிகமாயிடும். உங்களுக்கு ஒரே வீடுக்கு நிறைய பேர் போட்டியா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எப்பயுமே வந்து வீடு விலை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடு செல்ல இருக்கும். பட் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்பெல்லாம் 50,000 ரூபாய் வந்து எங்க ஏரியாலாம் 50,000 கம்மியா இருக்கு வீடு விலை எல்லாம். ஸோ சம் பீப்புள் அந்த நேரத்தில் வந்து வீடு வாங்கிடுறாங்க. ஸோ தேர் நாட் ஒரே அபவுட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பயுமே வந்து அது மூவிங் ஆப்ஜெக்ட், அதை நோக்கி போகாதீங்க. ஸோ 6 மாசங்களோட வந்து இன்னைக்கு 6% இருக்கும், நாளைக்கு 5% ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா 2% வந்துடும். பட் த மொமெண்ட் யூ ஹிட் த 2%, மறுபடியும் வந்து வீடு விலை மேலே போக ஆரம்பிக்கும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க எல்எல்பிஏ அந்த செல்லர் கன்செஷன் இது என்னன்னா, இது வந்து நிறைய நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், 2-1 பை டவுன் 3-1 பை டவுன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து 3-1 பை டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் எண்டு 4th இயர்ல வந்து 7.125 இருக்கும் உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இது பாத்தீங்கன்னா 4.125 இருக்கும். ஃபர்ஸ்ட் 12 months பேமெண்ட் வந்து 4.12. ஜஸ்ட் இது டெமோக்காக பண்ணது, இது எப்பயோ எடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இப்போ இது கம்மியாகவும் இருக்கலாம், கூடவும் இருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட், இது எக்ஸாம்பிளுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ 4.125 ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும், செகண்ட் இயர் 5.125 இருக்கும், தேர்ட் இயர் 6.125 இருக்கும். ஸோ இதுதான் 3-1 பை டவுன் சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து ப்ரோக்ராம் 2-1 பை டவுன் இருக்கு, 10 பை டவுன் இருக்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 months இந்த லோன்ல இருக்க போதே நீங்க வந்து 6 மாசம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்போ வேணாலும் ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுத்துட்டு இப்போ நிறைய பேர் நாங்கள் பர்ச்சேஸ் வந்து எப்பயுமே 3-1 2-1 பை டவுன் எடுத்துட்டு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நம்ம ரீஃபைனான்ஸ் பண்ணி விட்டுறோம். அப்பயும் மறுபடியும் ஒரு 2-1 பை டவுன் போட்டு அந்த அவங்க வச்சிருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் கம்மியா இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணிடுறோம். ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட மறுபடியும் மிச்சம் இருக்கிற வந்து பை டவுன் காஸ்ட் அது திரும்ப அவங்களுக்கு வந்து பிரின்சிபல் கட்டர்மெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளே போயிடும். இந்த இதுல 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா, இந்த நீங்க கையில 6 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அந்த அனுவல் சேவிங்ஸ் போட்டு 14,000 இருக்குல்ல, 6 மாசம் போகும்போது $3,500 தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் என்ன காசு இருக்கோ அது பிரின்சிபல் கட்டர்மெண்டா போயிடும். ஸோ அது சேவிங்ஸ் மாதிரி உள்ள ஆயிடும். ஸோ இந்த ஒர்ஸ்ட் கேஸ் ஆக்சுவலா வந்து இப்போ 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையல அப்படின்னா 4ஆவது வருஷத்துல இருந்து அவங்க லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தேர் எண்ட் அப் வித் பேயிங். ஸோ அப்பதான் வந்து அவங்க தே ஸ்டார்டட் லூசிங் மணி.
ஸோ 3%. ஸோ அந்த இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ரீசெண்டாக ஒரு 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி இயர் தட்ஸ் அட்லீஸ்ட் 2 times we are getting the refinance market. அந்த டயத்துல வந்து டேக் அட்வான்டேஜ். ஸோ டூ நாட் வென் யூ டூ த ரீஃபைனான்ஸ் டூ நாட் வெயிட் ஃபார் தட். அதில் இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க எப்பயுமே. ஸோ அது நல்லதுக்கே இல்லை. ஸோ நீங்க வச்சிருக்க காட்டிலும் நீங்க இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் 6.75 வச்சிருக்கீங்க, 6% வருது. ஆர் யூ கெட்டிங் எனி பெனிஃபிட்? எஸ் ஆர் நோ? எஸ். மூவ் ஃபார்வர்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும், இந்த 2% குறையும், 1% குறையும், அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஸோ பார்க் இந்த மிடில் அந்த நேரத்துல மறுபடியும் குறையும் போது இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ரீஃபினான்ஸ் பண்ணும்போது போகணும். இது ஃபிளெக்சிபிள் அவர்ஸ், வெரைட்டி ஆஃப் லோன் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் முதல் ஸ்லைட்ல பேசிட்டேன் நான். டிஎஸ்சிஆரும் வந்து உங்களுக்கு இப்போ சில பேர்லாம் பீச்சில் வீடு வாங்கியிருப்பாங்க, சில பேருக்கு எல்எல்சி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அவங்க இது டிஎஸ்சிஆர் லோன் ப்ரோக்ராம் என்னன்னா, அவங்க வாங்குற சம்பளத்தை வச்சு W2 இன்கம் வச்சு போகாது. இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு மேக் பண்ணுது அதை பேஸ் பண்ணி அந்த மந்த்லி பேமெண்ட் வர்சஸ் அந்த ப்ராப்பர்ட்டி மேக் பண்றது. அது ஒரு 1:1 ரேஷியோ இருந்துச்சுன்னா இட் ஒர்க்ஸ் வெல். அதர்வைஸ் தே நீட் டு end up with bring more down payment through the loan. இதுதான் டிஎஸ்சிஆர் ப்ரோக்ராம் கொள்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இப்போ ரீசெண்டாக இது வெரி பாப்புலர். இது ஹோவர்ஸ் இன்வெஸ்டிங் இந்த லோ ஹோவர்ஸ் டூயிங் த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இது திஸ் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேரெல்லாம் வந்து இட்ஸ் நோ லிமிட் அட் ஆல். இப்போ நீங்க வந்து கன்வென்ஷனல் லோன்ல 5 ப்ராடக்ட் 5 ஹோம்ஸ் மேல நீங்க வாங்கினீங்கனாலே ஸோ அவங்க வந்து ரிஸ்க் ஃபீன்னு ஒன்று போட்டுருவாங்க. கொஞ்சம் அதிகமா இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் டிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு there's no லிமிட் அட் ஆல். ஸோ அது அதனுடைய இப்போ நீங்க வேலையில் இருக்கீங்க, வேலையில் இல்லை, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். ஸோ இட் கோ பியூர்லி பை த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு ஈல்ட் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான் இது போகும். ஹீலாக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு லோன் எல்லாம் மாற்றி முடிச்சிட்டீங்க. ஸோ வீடு பட் மணி வேணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் அகெயின் கேஷ் அவுட் ரீஃபினான்ஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து ஹீலாக்கும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கிரெடிட் கார்டு மாதிரி வந்து லோன் வாங்கிட்டு அதுல மணி இருக்கும். நீங்க எப்பப்ப வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு எப்பப்ப வேணுமோ திரும்ப கட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி உங்க மணி நீங்க எடுக்கிறீங்க லோன் உங்க ஈக்விட்டில இருந்து. அவ்வளவுதாங்க. ஸோ நிறைய கவர் பண்ணலாம், பட் நான் ஓரளவு லைட்டா கவர் பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். கோபி நிறைய கவர் பண்ணிட்டாரு. இது என்னோட கான்டாக்டுங்க. வந்து இஃப் யூ கேன் ரீச் அவுட் மீ ஆல்வேஸ். வி ஆர் வெல்கம் டு क्वेश्चंस. ஓகேவா? Thank you so much. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, இஸ் த ப்ரீ அப்ரூவல் இம்பாக்ட் கிரெடிட் ஸ்கோர் ஹிஸ்டரி? கிரெடிட் ஸ்கோர் வந்து இல்லைங்க, சாஃப்ட் ஃபுல் பண்ணி தான் ப்ரீ அப்ரூவல் பண்ணுவோம். ஸோ வந்து ப்ரீ அப்ரூவல் இம்பாக்ட் பண்ணாது கிரெடிட் ஸ்கோர். ஓகே, ப்ரீ அப்ரூவலுக்கு அப்ப எப்பயுமே வந்து கிரெடிட் ஸ்கோர் இப்போ பேங்க் வந்து ஒரு ப்ரீ அப்ரூவல், இப்போ நான் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு போயிட்டு பேங்க் வந்து நீங்க ப்ரீ அப்ரூவல் எனக்கு ப்ரீ குவாலிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் ஒரு லெட்டர் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்க சாஃப்ட் புல் பண்ணும்போது அது கிரெடிட் ஹிஸ்டரி என்கொயரியா ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிதான் சொல்றீங்க? அப்புறம் டிசிஎஸ்ஆர்சி வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லோன், விச் இஸ் பெட்டர்? ஸோ இஃப் பெட்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம் ரேட் தான் பெட்டர். பிகாஸ் அதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா தட் இஸ் த பெட்டர் ஒன். டிஎஸ்சிஆர் ஆக்சுவலா தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ்ன்ற போது நம்ம போக வேண்டிய லோன் அது. ஓகே, இந்த டிஎஸ்சிஆர் வந்து நீங்க பேசிக்கலி ஷார்ட் டேர்ம் ரெண்டலுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவீங்க இல்லையா? இல்ல நம்ம லாங் டேர்ம் ரெண்டலுக்கும் வைக்கலாம். டிஎஸ்சிஆர் ப்ரோக்ராம் பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கும், பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். 8%, 9% மாதிரி போயிடும். ரெண்டாவது வந்து அது வந்து ரீஃபைனான்ஸ் வந்து இதுல கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம்ஸ் வந்து 6 மாசத்துக்குள்ள நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த நோட்ல எழுதியிருப்பாங்க, வந்து நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ரீஃபைனான்ஸ் உடனே எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த டெப்ட் இன்கம் ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் சார் இந்த கம்பேர்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் லோன் வெர்சஸ் டிஎஸ்சிஆருக்கு? டிஎஸ்சிஆர் லோன் வந்து பியூரா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட் டு இன்கம் ரேஷியோ உங்க இன்கத்தை பேஸ் பண்ணி போகாது. அது வந்து உங்க அந்த ஹோம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்
பிளஸ் உங்க ஹெச்ஓஏ பிளஸ் இன்சூரன்ஸ் பிளஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் மந்த்லி பேசிஸ்ல ஓகே ஓகே இது அத்தனையும் கூட்டி உங்க டிவைடட் பை உங்க ரெண்டல் இன்கம். ஓகேவா? ரெண்டல் இன்கம் இது வந்து ஒன்னுன்னு வந்துச்சுன்னா யூஆர் வெல் அண்ட் குட்டுங்க. அதர்வைஸ் வந்து நீங்க லோன் வாங்குற அமௌண்ட் குறைச்சிக்கணும் ஓகே டு மீட் 1%. ஓகே ஓகே அப்புறம் ஸோ பியூரா உங்க இன்கத்தை வச்சு போகாது, உங்க வீட்டோட இன்கத்தை வச்சு போக போகுது. ஓகே ஓகே ஸோ ஓகே இது இது அதுல கம்பேர் வந்து டு சொல்லுங்க. அதுல வந்து அந்த இப்ப ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா அதுல இருந்து வர்ற ரெண்ட்டையும் இன்கமா சேர்த்துக்குருவாங்க இல்லையா ரமேஷ்? ஸோ இப்ப அதுதான் அந்த ரெண்டல் இன்கம் வச்சு தான் போக போகுது. அதுதான் ஓகே இஸ் இட் பாசிபிள் டு போர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ரம் ஒன் ப்ராப்பர்ட்டி டு அனதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அசிமோபிள் லோன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லோன்ல வந்து ஒரு இதுல பெரும்பாலும் அது விஎல் லோன்ல நடக்கும். ஓகேங்களா? ஓகே அந்த லோன்ல வந்து என்ன 2% வச்சிருப்பாங்க. அதை அசிம் பண்ணி புதுசா அந்த வீடு இன்னொருத்தர் கைமாறும் போது அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதே பேங்கோட அசிம் பண்ணி அந்த இது பண்ணுவாங்க. டெல்டா என்ன இருக்கோ அதை பே பண்ணுவாங்க பார்வர். தட் இஸ் ஓகே அசிமோபிள். ஓகே, இங்க கன்வென்ஷனல்ல வந்து பெரும்பாலும் அது நடக்காது. காட் இட். அப்புறம் இஸ் தேர் அ ஃபீ ஃபார் ரீஃபினான்சிங்? என்ன மாதிரி ஸோ ஃபீஸ்லாம் இருக்கு? ஸோ பெரும்பாலும் வந்து ரீஃபைனான்ஸ் ஃபீ இருக்கா அப்படின்னு ஜெனரல் கொஸ்டினா, ஆமா ஃபீ இருக்கு. ஸோ ஃபீயை வந்து எப்படி உங்களை இம்பாக்ட் பண்ணாம பண்றது அப்படின்னா, we are getting credit from lender to offset the closing cost. That is how you are getting the no closing cost. ஓகே ஓகே காட் இட். அப்போ ரீஃபினான்ஸ்க்கு நோ க்ளோசிங் காஸ்ட் ஃபீ, க்ளோசிங் காஸ்ட் அவாய்ட் பண்ண முடியும், வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பெரும்பாலும் நம்ம பண்றது எல்லாமே நோ க்ளோசிங் காஸ்ட் தாங்க. ஓ ஓகே ஓகே ஸோ நம்ம யாருமே க்ளோசிங் காஸ்ட் பண்ணி பண்றது இல்ல. ஸோ நானுமே ஓகே வந்து கையில இருந்து போடுறத ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஓகே ஓகே அண்ட் சரிங்க, அது இன்னொரு சின்னது. அதுல நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து பெரும்பாலும் வந்து கிரெடிட் யூனியனோ பேங்க்கோ போனீங்கன்னா நீங்க அந்த க்ளோசிங் காசு போட வேண்டியிருக்கும். அப்படி போடும்போது நீங்க வந்து 5 years to need to wait to recoup that whatever money you spent there. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி அதனால வந்து 6 மாசத்துக்கு ஒரு நம்ம வந்து எப்படியுமே நம்ம 6 மாசத்துக்கு இப்போ நம்ம க்ளோசிங் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம ரீஃபைனான்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நத்திங். ஸோ ஸ்லைட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் லைட்டா மேல இருக்கும். பட் 6 மாசத்தோட நீங்க ரீஃபைனான்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ரேட் கம்மியாச்சு டக்குனு ரீஃபைனான்ஸ் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது. அதனால காட் பெட்டர் டு அவாய்ட் ஸ்பெண்ட் மணி இந்த ரீஃபைனான்ஸ். காட் ஓகே. ஏன்னா நான் கோவிட் டைம்ல நானும் ரீஃபினான்ஸ் பண்ணேன் சார். நான் வந்து இந்த 2% வெண்டர் வாங்குவீங்களா? கிரெடிட்லாம் கிடைக்கல. ஐ ஹேட் டு பே பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ த சேம் பேங்க் வேர் ஐ ஹேட் த மார்ட்கேஜ். ஐ டிட் பே த க்ளோசிங் காஸ்ட். ஸோ உங்க பேக்கேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் இந்த இன்னொரு ஒரு கேள்வி, இந்த டைட்டில் இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது கோபி சொல்ல முடியுமா இல்ல நீங்க சொல்ல முடியுமான்னு தெரியல. க்ளோசிங் காஸ்ட்ல வந்து நம்ம டைட்டில் இன்சூரன்ஸ் காஸ்ட்னு இருக்கு. இப்போ ஒரு புது வீடு, இப்போ ஏற்கனவே ஒரு பழைய வீடு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைட்டில் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஓகே, யார் வீடு யார் ஓனரு, அந்த டைட்டில் மேல ஓனர்ஷிப் தெரியல, அது ஓகே, அது ஸ்பெண்டிங், இட்ஸ் அ குட், இட்ஸ் சேஃப்டி டு ஸ்பெண்ட் தட் மணி. பட் ஒரு பிராண்ட் நியூ பில்டர் ஒரு வீடு லேண்ட் வாங்கி அந்த டைட்டில் இது பண்ணும்போது அந்த டைட்டில் இன்சூரன்ஸ் நம்ம வாங்கணுமா? வாங்கணும். போடுங்க. சரி, ஓகே ஓகே பண்ணுங்க. ஓகே. அதுல 2 பார்ட் இருக்கு. லெண்டர் டைட்டில் இன்சூரன்ஸ் இருக்கு, ஓனர் டைட்டில் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே 80% நீங்க வந்து லோன் போறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து லெண்டர் வந்து கண்டிப்பா டைட்டில் இன்சூரன்ஸ் வாங்க சொல்லுவாங்க. ஆமா மீதி வந்து அந்த 20% நீங்க அமௌண்ட் போடுறீங்களே அந்த 20% தான் ஆப்ஷனலா வரும். அதுலயே கூட வந்து நிறைய அட்டர்னி வந்து கண்டிப்பா வாங்க சொல்றாங்க. சோ ஓகே. இல்ல அது அது ஆப்ஷனலா இருக்கிறதால தான் நான் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். நான் அந்த பார்த்திருக்கேன் அது. அந்த ஓனர் வந்து நீங்க உங்களுக்கு சின்ன பாட்டு தான். ஓனர் டைட்டில் இன்சூரன்ஸ் வந்து சின்ன பாட்டு தான். உங்களுக்கு வந்து ஒரு 2000 வருது அப்படின்னா அதுல வந்து $1600 வந்து இதுல போயிடும், லெண்டர் டைட்டில் இன்சூரன்ஸ். அது வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த 400 வந்து நீங்க சேவ் பண்ண போறீங்களா ரிஸ்க் எடுக்க போறீங்களான்னா பொறுத்து. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வாங்கிடுறாங்க. ஈவன் இட் இஸ் நியூ பில்டர், எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு $400 தானே அந்த மாதிரிங்கிறப்ப வாங்கிடுறாங்க. ஓகே. இன்னொரு கேள்வி வந்திருக்கு சார். டு வி நீட் டு அதுல கெட் a சைடு new நோட்டுங்க.
சாரி, சொல்லுங்க அது சார். ஐ எம் வித் கோபி as well. ஸோ அதுல எதனால வந்து அந்த ஒரு தடவை நீங்க வந்து ஓனர்ஸ் அந்த ஆப்ஷனல் தான் போட்டிருக்கோம். பட் ம். நிறைய பேர் அது வந்து டிஃபால்ட் ஃபார்மேட் அது. நிறைய பேர் வந்து அது ஆப்ஷனல் நான் வாங்கணுமா கேட்பாங்க. த ரீசன் பிஹைண்ட் யுவர் பையிங் இட், அந்த வீடு வச்சிருக்கவர்களும் அந்த பாலிசி செல்லும். ஸோ ஒரே டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து பண்ண போறீங்க. அந்த வீடு நீங்க 20 வருஷம் வச்சிருந்தாலும் அந்த 20 வருஷத்துக்கு அந்த பாலிசி மட்டும்தான். ஸோ தட்ஸ் Got it. ஒன் டைம் காஸ்ட். ஸோ $400 இஸ் நத்திங். பெர் டே $1 50 5 cents 50 cents அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ புரியுது, புரியுது, புரியுது சார். அது ஆப்ஷனலா குடுக்குறாங்கல்ல, அது நம்ம பண்ணணுமா? ஆப்ஷனலா இருக்கும்போது அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டேன். இன்னொரு ஒரு கேள்வி வந்திருக்கு சார். டு வி நீட் டு கெட் அ நியூ டைட்டில் இன்சூரன்ஸ் வைல் ரீஃபினான்சிங்? ஆமா, லெண்டர் சைட்ல ஓனர் சைட்ல வாங்க வேண்டியது இல்லைங்க. ஸோ லெண்டர் சைட்ல வந்து நாங்க ரீஇஷ்யூ பண்ண கேட்போம். பட் அந்த காஸ்ட் வந்து ரீசர்டிஃபிகேஷன் நாங்க மாதிரி. ரீசர்டிஃபிகேஷன் மாதிரி ரீஇஷ்யூ பண்ண சொல்லி கேட்போம். எனி ரீஃபினான்சிங் இஃப் தே ஜஸ்ட் ரீசென்ட்லி பாட் 10 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுன்னா நாங்க ரீஇஷ்யூ பண்ண சொல்லி கேட்போம். விச் இஸ் ஓகே, கோயிங் டு காஸ்ட் இஸ் கோயிங் டு வெரி மினிமல். பட் தட் இஸ் பேர் நாங்க வி வில் டேக் கேர் தட் காஸ்ட். த borrower do not need to pay that cost. ஓகே. இன்னொரு கேள்வி சார். இந்த 5% டவுன் வெர்சஸ் 20% டவுன். வாட் வுட் யூ நீங்க வந்து நிறைய கோபியும் சரி, நீங்க நிறைய ரியல் எஸ்டேட் பார்த்துருக்கீங்க. ரமேஷ் சார், நீங்க வந்து லோன் ப்ராசஸிங் பார்த்துருக்கீங்க. வாட் வுட் யூ ரெக்கமெண்ட் நம்ம மக்களுக்கு? இப்போ H1 விசால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்க. ஏன்னா போத் ஹாஸ் இஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். வாட் வுட் யூ டிபிக்கலி ரெக்கமெண்ட், ஆர் டஸ் இட் 5% வர்சஸ் 20% டவுன் பேமெண்ட்? நீங்க எது அட்வைஸ் பண்ணுவீங்க மக்களுக்கு? ஆர் இஸ் இட் லைக், I mean, it depends upon the individual case and their financial situation. So 5% versus நீங்க போக ரமேஷ், அதுக்கப்புறம் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். 5% வர்சஸ் 20% அப்படின்ற போது எப்பயுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 மாசம் வந்து ஃபண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு வீடு வாங்கும் போது எப்பயுமே 6 மாசம் ஃபண்ட்ஸ் வந்து பேக்கப்ல வச்சுக்கோங்க. ஸோ ஸோ ஏதாவது எஸ்பெஷலி ஹெச்என்பியில் இருக்கும்போது, ஓகேவா? ஸோ ரெண்ட்ல இருந்தோம்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். ஜஸ்ட் லைக் தட் மூவ் இன்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் அப்படி போயிடலாம். வீடு வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம 6 மாசம் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. அந்த 5% வர்சஸ் 20%, அதையும் மீறி நீங்க 20% போட போறீங்க, 20% இருக்கணும். ஸோ இப்படிதான் நான் யோசிப்பேன். 5% போடுறீங்க, உங்க இன்ட்ரெஸ்ட் 6% இருக்கு. ஸோ அந்த 15% மிச்சம் நீங்க பணம் இருக்கு. உங்களால வந்து அந்த 6% மேல அந்த 15% வச்சு உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்றத யோசிங்க. எஸ், இல்ல ரமேஷ், நான் வெளியில நான் வந்து 10% மேல வந்து அந்த 15% வச்சு மேக் பண்ணிடுவேன் அப்படின்னா, தட்ஸ் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ இல்ல, என்ன ரமேஷ், இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%, அந்த 15% வச்சு வெளியில இடத்துல பண்ணிட போறேன், ரிஸ்க் ஓகே அப்படின்னா 20% போட்டு நீங்க இது பண்ணிட்டு போறீங்க. புரியுது சார், புரியுது சார். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்காங்க? ஐ திங்க் நான் எல்லா கேள்வியும் சாட்ல போட்ட எல்லா கேள்வியும் கவர் பண்ணிட்டேன். வேற யாருக்காவது ஸ்பெசிஃபிக்கா கேள்வி இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா we can wrap up the session. ஓகே, யாரும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். ரமேஷ், ஒண்ணு அந்த டிஎஸ்சிஆர் லோன் என்ன மாதிரி ரேட்ல இருக்கும் ஆக்சுவலா? நம்ம டிபிக்கலா 8% 9%. 8 to 9 ரொம்ப ஹையா தான் இருக்கும். ஓகே, ஆமா, டிஎஸ்சிஆர் எப்பயுமே அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய. ஓகே. அவன் 10 வீடு 20 வீடு வச்சிருக்காங்க இல்லைங்களா, ரமேஷ் இந்த இன்னொரு வீடு ஆட் பண்ணிடு அப்படின்றவங்க அவங்களோட W2 இருக்கவங்க எதுவுமே செக் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ வித் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. போத் கோபி அண்ட் ரமேஷ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இந்த ரியல் எஸ்டேட் ஒர்க் ஷாப். ஐ திங்க் மக்களும் அந்த ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க சாட்ல. ரொம்ப தேங்க்ஸ். உங்க சண்டேல வந்து எங்களுக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது டேக் டிவி மெம்பர்ஸ்க்காக. ரியலி தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப எஜுகேட்டிவ் செஷனாக இருந்ததுங்க. இதை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா. அது முடியும், இதை பேஸ் பண்ணி அவங்க வீடு வாங்கணும்னு இருக்கிறவங்க வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இன்வெஸ்ட் பண்றது. ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் டைமுங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். Thanks for your opportunity. Really appreciate it. செயற்குழு சார்பாக மிக்க நன்றிங்க. தேங்க்யூ. Thank you so much. Thank you.